வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் பெங்களூர் பகுதியில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக 27 தமிழக ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது எந்தெந்த ரயில்கள் என்னைக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் நம்பர் 66549 ஜோலார்பேட்டையில் இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்குமே செல்லக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயினானது பிற்பகல் 3 மணிக்கு புறப்படும். இந்த ரயிலானது வருகிற 16 ஜூலையிலிருந்து 19 ஜூலை வரைக்கும் 3ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்குமே இந்த ரயிலானது ஜோலார்பேட்டையில் இருந்து புறப்பட்டு கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு போகாது. அதற்கு பதிலாக இந்த ரயிலானது பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரை இயங்கும் அப்படின்னு தகவல் இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16378 அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயினானது எர்ணாகுளத்தில் இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயின் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலானது எர்ணாகுளத்திலிருந்து காலையில் 9:05 மணிக்கு புறப்படும். அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது 16ஆம் தேதி ஜூலையில் இருந்து 3ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்குமே இந்த ரயிலானது பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரை மட்டுமே இயங்கும். கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு போகாது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16377 கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து எர்ணாகுளம் வரைக்கும் இயங்கக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். காலையில் 6:10 மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூரிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது 17ஆம் தேதி ஜூலையிலிருந்து 4ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்குமே கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து கிளம்பாமல் 6:22 மணிக்கு பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும் அப்படின்னு தகவல் இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16520 அப்படிங்கிற நம்பரில் கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயினானது மாலை 5:30 மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூரிலிருந்து புறப்படும். இந்த ரயிலானது 1ஆம் தேதியில் இருந்து 3ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் 5:40 மணிக்கு பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் அப்படின்னு தகவல் இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 22651 கேஎஸ்ஆர் பெங்களூரிலிருந்து எர்ணாகுளம் வரைக்கும் செல்லக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலானது காலையில் 5:10 மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூரிலிருந்து புறப்படும். இந்த ரயிலானது 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் 5:16 மணிக்கு பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் அப்படின்னு தகவல் இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியதும் ஒரு முக்கியமான ட்ரெயின் நம்பர் 12657 அப்படிங்கிற நம்பரில் சென்னை சென்ட்ரலில் இருந்து பெங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில். இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரலில் இருந்து இரவு 10:50 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயில் 31 ஜூலையில் இருந்து 2ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படக்கூடிய ரயில் பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு போகாது. அதற்கு பதிலாக இந்த ரயிலானது பையப்பனஹள்ளி வரைக்கும் செல்லும். பையப்பனஹள்ளியிலிருந்து எஸ்எம்பிடி பெங்களூர் வரைக்கும் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அடுத்து ட்ரெயின் நம்பர் 16658 அப்படிங்கிற நம்பரில் கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் செல்லக்கூடிய மெயில் எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த ரயிலானது இரவு 10:40 மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து கிளம்பும். இந்த ரயிலானது 1ஆம் தேதியில் இருந்து 3ஆம் தேதி வரைக்குமே கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து புறப்படாமல் எஸ்எம்பிடி பெங்களூரில் இருந்து புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அடுத்து ட்ரெயின் நம்பர் 12027 அப்படிங்கிற நம்பரில் சென்னை சென்ட்ரலில் இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் இயங்கக்கூடிய சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில். இது சென்னை சென்ட்ரலில் இருந்து மாலை 5:30 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது 31ஆம் தேதி ஜூலையிலிருந்து 2ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் பையப்பனஹள்ளி வழியாக இந்த ரயிலானது எஸ்எம்பிடி பெங்களூருக்கு செல்லும் அப்படின்னு தகவல் இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12028 அப்படிங்கிற நம்பரில் கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த ரயிலானது காலையில் 6 மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து புறப்படும். இந்த ரயிலானது 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரைக்குமே காலையில் 6:10 மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து புறப்படாமல் பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் அப்படின்னு தகவல் இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12027 அப்படிங்கிற நம்பரில் சென்னை சென்ட்ரலில் இருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் செல்லக்கூடிய சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில். 3ஆம் தேதி மட்டும் இந்த ரயிலானது மாலை 5:30 மணிக்கு சென்னையில் இருந்து புறப்பட்டு பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் இயங்கும் அப்படின்னு தகவல் இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12607 அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய லால்பாக் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். இந்த ட்ரெயினானது சென்னை சென்ட்ரலில் இருந்து மாலை 3:30 மணிக்கு புறப்படும். இந்த ரயில்
ரயில் 31 ஜூலையில் இருந்து 2ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்குமே பையப்பனஹள்ளி வழியாக எஸ்எம்பிடி பெங்களூருக்கு செல்லும் அப்படின்னு தகவல் இருக்கிறது. அடுத்து ட்ரெயின் நம்பர் 12608 அப்படிங்கிற நம்பரில் கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய லால்பாக் எக்ஸ்பிரஸ். கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து காலையில் 6:25 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் 6:25 மணிக்கு எஸ்எம்பிடி பெங்களூர்லேருந்து புறப்படும் அப்படின்னு தகவல் இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான ரயிலை தான் பார்க்க போகிறோம். ஆமாம், கன்னியாகுமரியில் இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த ரயிலும் மாற்றத்திற்குட்பட்டிருக்கிறது. இந்த ரயில் கன்னியாகுமரியில் இருந்து காலையில் 10:10 மணிக்கு புறப்படும். இந்த ரயிலுக்கான நம்பர் 16525 அப்படிங்கிறதாகும். காலையில் 10:10 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது 31ஆம் தேதி ஜூலையில் இருந்து 2ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்குமே பையப்பனஹள்ளி வரைக்கும் வரும். அப்படி வரக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் வழியாக கேஎஸ்ஆர் பெங்களூர் போகாமல் எஸ்எம்பிடி பெங்களூர் வரைக்கும் செல்லும் அப்படின்னு தகவல் இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16526 அப்படிங்கிற நம்பரில் கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயினானது கோயமுத்தூர் வழியாக கேரளா போய் கேரளாவில் இருந்து திருவனந்தபுரம் நாகர்கோவில் வழியாக கன்னியாகுமரி வரைக்கும் செல்லக்கூடிய ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ். தினமுமே இந்த ரயிலானது இரவு 8:10 மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து புறப்படும். அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது 1ஆம் தேதியில் இருந்து 3ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களில் கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து புறப்படாமல் எஸ்எம்பிடி பெங்களூரில் இருந்து புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதனால கேஎஸ்ஆர் பெங்களூரில் இந்த ட்ரெயினுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16519 அப்படிங்கிற நம்பரில் ஜோலார்பேட்டையில் இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய பயணிகள் ரயில். இந்த ரயிலானது ஜோலார்பேட்டையில் இருந்து காலையில் 4:30 மணிக்கு புறப்படும். இந்த ரயில் 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆகஸ்ட் மாதங்களில் கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு, அதாவது பெங்களூர் சிட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகாமல் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரயில் நிலையமான பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் வரைக்கும் இயங்கும் அப்படின்னு தகவல் இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 66650. இந்த ரயில் கேஎஸ்ஆர் பெங்களூரிலிருந்து புறப்பட்டு ஜோலார்பேட்டை வரைக்கும் செல்லக்கூடிய பயணிகள் ரயில். காலை நேரத்தில் 8:45 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது 1ஆம் தேதி ஆகஸ்டிலிருந்து 3ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் 8:55 மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து 8:45க்கு புறப்படணும். ஆனால் இந்த ரயிலானது கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து புறப்படாமல் 8:55 மணிக்கு பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் அப்படின்னு தகவல் இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 22666 உதய் எக்ஸ்பிரஸ் ரயில். கோயமுத்தூரிலிருந்து அதிகாலை 5:45 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயில் பெங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில். 1ஆம் தேதி ஆகஸ்டிலிருந்து 3ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இந்த ரயிலானது கோயமுத்தூரில் இருந்து புறப்பட்டு கிருஷ்ணராஜபுரம் வரைக்கும் வரும். கிருஷ்ணராஜபுரத்துக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது அங்கே இருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் கேஎஸ்ஆர் பெங்களூர் போகாமல் எஸ்எம்பிடி பெங்களூர் வரைக்கும் செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. கிருஷ்ணராஜபுரத்தில் இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான ரயில். ட்ரெயின் நம்பர் 22626 அப்படிங்கிற நம்பரில் கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். ஏன்னா இந்த உதய் எக்ஸ்பிரஸ் ரயிலை தான் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போகக்கூடிய டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸுக்கு ரேக் ஷேரிங்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த ரயிலானது பிற்பகல் 1:30 மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து புறப்படணும். இந்த ரயில் 1ஆம் தேதி ஆகஸ்ட்லேருந்து 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருக்கக்கூடிய நாட்களில் 1:35 மணிக்கு எஸ்எம்பிடி பெங்களூரில் இருந்து புறப்படும். கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து புறப்படாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 22625 சென்னை சென்ட்ரலில் இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலானது காலையில் 7:25 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படணும். ஆனால் இந்த ட்ரெயினானது வழக்கம் போல புறப்படும் 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆகஸ்டில் சென்று சேர வேண்டிய கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு போகிறதுக்கு பதிலாக பையப்பனஹள்ளி வழியாக இந்த ரயிலானது எஸ்எம்பிடி பெங்களூர் வரைக்கும் செல்லும் அப்படின்னு தகவல் இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 22665 இந்த உதய் எக்ஸ்பிரஸாக, அதாவது சென்னையிலிருந்து போகிற டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ் அன்று பிற்பகல் உதய் எக்ஸ்பிரஸாக கோயம்புத்தூர் வரைக்கும் செல்லும். இந்த ரயிலானது வழக்கமாக 2:15 மணி பிற்பகலில் எஸ்எம்பிடி பெங்களூரில் இருந்து புறப்படும். ஏன்னா கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து இந்த ரயிலானது வழக்கமாக புறப்படணும். ஆனால் இந்த ரயிலானது 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரைக்குமே வழக்கமாக கிளம்பக்கூடிய நேரத்துக்கு, அதாவது சரியாக 2:15 மணிக்கு எஸ்எம்பிடி பெங்களூரில் இருந்து புறப்பட்டு கோயம்புத்தூர் வரைக்கும் செல்லும் அப்படின்னு தகவல் இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12639 பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் ரயில். காலையில் 7:40 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டு கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த
பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் ரயிலும் மாற்றத்திற்கு உட்பட்டிருக்கிறது. 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரைக்கும் இந்த ரயிலானது கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு போகிறதுக்கு பதிலாக மையப்பனஹள்ளி வழியாக எஸ்எம்பிடி பெங்களூர் வரை செல்லும் அப்படின்னு தகவல் இருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 12640. இந்த ரயில் சென்னைக்கு வர வேண்டிய பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து வழக்கமாக பிற்பகல் 3:15 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதங்களில் எஸ்எம்பிடி பெங்களூரில் இருந்து வழக்கமான நேரத்தை விட 10 நிமிஷம் முன்னாடி 3:05 மணிக்கெல்லாம் புறப்பட்டு வரும் அப்படின்னு தகவல் இருக்கிறது. ஆக இந்த ரயில்களுக்கெல்லாம் கேஎஸ்ஆர் பெங்களூரில் காத்திருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 26652 அப்படிங்கிற நம்பரில் எர்ணாகுளத்தில் இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலானது சமீபத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிற்பகலில் 2:20 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் எர்ணாகுளத்தில் இருந்து புறப்பட்டு கோயம்புத்தூர் வழியாக இயங்கக்கூடிய இந்த ரயில் கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு போகாமல் அதற்கு பதிலாக கிருஷ்ணராஜபுரம் ரயில் நிலையம் வரை இயங்கும் அப்படின்னு தகவல் இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16211 அப்படிங்கிற நம்பரில் யஸ்வந்த்பூர்லேருந்து சேலம் வரைக்கும் இயங்கக்கூடிய முன்பதிவில்லாத ரயில். வழக்கமாக பிற்பகல் 3:55 மணிக்கு யஸ்வந்த்பூர்லேருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதங்களில் பானஸ்வாடி ரயில் நிலையத்தில் இருந்து தான் புறப்படும், யஸ்வந்த்பூர்லேருந்து புறப்படாது. அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் 16212 அப்படிங்கிற நம்பரில் சேலத்தில் இருந்து அதிகாலை நேரத்தில் புறப்பட்டு யஸ்வந்த்பூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில். இந்த ரயில் காலையில் 5:20 மணிக்கு சேலத்தில் இருந்து புறப்பட்டு யஸ்வந்த்பூர் வரைக்கும் செல்லும். இந்த ரயில் 1ஆம் தேதியில் இருந்து 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதங்களில் சேலத்தில் இருந்து புறப்படக்கூடிய ரயில் யஸ்வந்த்பூர் வரைக்கும் செல்வதற்கு பதிலாக பானஸ்வாடி ரயில் நிலையம் வரைக்கும் தான் இயங்கும் அப்படிங்கிற தகவல் இருக்கிறது. பயணிகள் அதற்கு ஏற்றாற் போல மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16512 அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயிலானது கோழிக்கோடில் இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயினை, இரவு நேரத்தில் இயங்கக்கூடிய ட்ரெயின் தான். அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை கடந்து வரக்கூடிய ரயில் முக்கியமான ரயிலாக பார்க்கப்படுகிறது. இந்த ரயிலானது கோழிக்கோட்டில் இருந்து தினமுமே மாலை 3:30 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயில் 30ஆம் தேதி ஜூலையில் இருந்து 2ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் புறப்படக்கூடிய ரயில் எஸ்எம்பிடி பெங்களூர் ரயில் நிலையம் வரைக்கும் இயங்கும். யஸ்வந்த்பூர் வழியாக இந்த ரயிலானது கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு வராது அப்படிங்கிற தகவல் இருக்கிறது. இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16511 அப்படிங்கிற நம்பரில் கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து கோழிக்கோடு வரைக்கும் இயங்கக்கூடிய தினசரி எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த ரயிலானது கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து இரவு தினமுமே 9:35 மணிக்கு புறப்படும். முன்னாடி கண்ணூர் வரைக்கும் போய்கிட்டு இருந்த ட்ரெயின் வைங்களேன். இந்த ட்ரெயினானது வருகிற 31ஆம் தேதி ஜூலையில் இருந்து 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் எஸ்எம்பிடி பெங்களூரில் இருந்து புறப்படும். நேரமும் மாற்றப்பட்டிருக்கிறது. சரியாக 9:35 மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அன்றைய தினங்களில், நான் சொன்னேன் இல்லையா, அன்றைய தினங்களில் இரவு 8 மணிக்கெல்லாம் எஸ்எம்பிடி பெங்களூரில் இருந்து புறப்பட்டு சென்றுவிடும் அப்படின்னு தகவல் இருக்கிறது. ஆக மொத்தம் இந்த 27 ரயில்களும் முக்கியமான ரயில்களாக பார்க்கப்படுகிறது. இதில் இந்த கோழிக்கோடு மற்றும் கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த 2 ரயில்களை தவிர மற்ற 25 ரயில்களும் தமிழகத்தின் வழியாக தமிழகத்தில் இயங்கக்கூடிய ரயில்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக இந்த காலகட்டங்களில் நம்ம புக் பண்ணியிருப்போம், அந்த இடத்துல தான் இறங்கணும்னு நினச்சிருப்போம். ஆனால் இந்த மாற்றம் அப்படிங்கிறது முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த மாற்றம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால நிச்சயமாக நம்முடைய பயண திட்டத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது மட்டும்தான். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு நிறுத்திக்கிடாமல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.